விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் தேரோட்டத்தை முன்னிட்டு மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள அழகர் கோவிலில் இருந்து 21 சீர்வரிசைகளுடன் அழகருடைய வஸ்திரம் மேளதாளங்கள் முழங்க எடுத்துச் செல்லப்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். நவநீத கிருஷ்ணன், வணக்கம். முழு விவரங்களை பதிவு செய்யலாம். பொதுவாக ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்கு உகந்த ஒரு மாதமாக பார்க்கப்பட்டு வரக்கூடிய வேளையிலே ஆடி மாதம் தொடங்கிய நாள் முதலாகவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களிலுமே திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வரக்கூடிய வேளையிலே மதுரையிலிருந்து அருகில் இருக்கக்கூடிய மாவட்டமான விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டார் திருக்கோவில், தமிழக அரசுடைய அந்த சிம்பிளில் கூட பார்த்தோமேனால் அந்த ஆண்டாள் கோவிலுடைய கோபுரம் தான் சின்னமாக இருந்து வரக்கூடிய வேளையிலே பிரசித்தி பெற்ற ஆண்டாள் கோவில் திருத்தேரோட்டமானது நாளை காலை கோலாகலமாக நடைபெறவிருக்கிறது. திருத்தேரோட்டத்தின் போது பார்த்தோம் ஆண்டாள் திருத்தேரிலே ரங்கமன்னாரோடு எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வரக்கூடிய வேளையிலே உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு கள்ளழகர் திருக்கோவிலிருந்து கள்ளழகர் உடுத்தி கலந்த ஆடை என்று சொல்லக்கூடிய கள்ளழகருடைய அந்த வஸ்திரமானது தற்போது 21 வகையான சீர்வரிசைகளுடைய கோயில் செயல் அலுவலர் எங்க நாராயணன் அவர்கள் தலைமையில் பார்த்தோமேனால் கோவில் வளாகத்தில் இருக்கக்கூடிய திருமண மண்டபத்தில் கிட்டத்தட்ட 21 சீர்வரிசைகள் என்று சொல்லக்கூடிய வகையிலே மா பலா உள்ளிட்டவைகளை அடங்கி நாளை திருத்தேரோட்டத்தின் போது திருத்தேரில் எழுந்தருளக்கூடிய அம்மையாருக்கு ஆண்டாளுக்கு சாற்றக்கூடிய அந்த வஸ்திரமானது சீர்வரிசையோடு மேலதாளங்கள் முழங்க கோவில் யானை கோவில் குதிரைகள் வலம் வர அழகர் கோவிலில் இருந்து புறப்பாடாகியது. அதே போன்று பார்த்தோமேனால் ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமையான இன்று பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் காலை முதல் வந்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வரக்கூடிய நிலையிலே நீண்ட வரிசையில் சற்று ஏறக்குறைய 1 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பக்தர்களுடைய கூட்டம் அதிகரித்ததன் காரணமாக கோவில் நிர்வாகிகள் ஆங்காங்கே தடுப்புகள் அமைத்து குறைந்த அளவு பக்தர்களாக ஒவ்வொருவராக வரிசையில் அனுப்பி வருகிறார்கள். அதே போன்று தங்களுடைய விளைநிலங்களில் விளைந்த தானியங்கள், குறிப்பாக நெல் தானியங்களை தங்களுடைய தலைகளிலே சுமந்தவாறு விவசாயிகளும் கொண்டு வந்து கோவிலிலே செலுத்தி வரக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் காண முடிகிறது. அதே போன்று குடும்பத்தினரோடு தங்களது குழந்தைகளோடு வந்த பெற்றோர்களும் தந்தையார்களும் தங்களுடைய தோளிலே தங்களுடைய பெண் குழந்தைகளையும் ஆண் குழந்தைகளையும் அமரச் செய்து சுந்தர தோளுடையான் சித்திரை நாயகன் என்று சொல்லக்கூடிய அருள்மிகு கள்ளழகர் கோவிலிலே சுவாமி தரிசனம் செய்வதற்காக நீண்ட வரிசையில் காத்திருந்து அவர்கள் சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய ஒரு நிலையை காண முடிகிறது. மொத்தத்தில் பார்த்தோமேனால் மன்னர் திருமல நாயக்கர் காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட சித்திரை திருவிழாவின் சித்திரை நாயகனாக மதுரைக்கு வரக்கூடிய கள்ளழகருக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை அவர் சூடிக்கொண்டு வைகை ஆற்றில் எழுந்தருள்வார். அதே போன்று தற்போது நாளைய தினம் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே நடைபெறக்கூடிய திருத்தேரோட்டத்தின் போது கள்ளழக பெருமாள் உடைய வஸ்திரமானது தற்போது திருக்கோவிலில் இருந்து மேலதாளங்கள் முழங்க 21 வகையான சீர்வரிசைகளோடு புறப்பாடாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. கனிமொழி.